ஓகே, அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ காலையில என்ன சார் காலையிலேயே ஒரு கேள்வியா? மனசுன்றது வந்து இதயமா இல்ல மூளையா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா, மனசு அப்படின்றது வந்து அது மூளை தான். இதயமோட வேலை என்னங்க? ரத்தத்த பம்ப் பண்றது, ரத்தத்த சுத்தம் பண்ணி ரத்தத்த வந்து நம்ம உடம்புக்கு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆர்கன், ஒரு உறுப்பு இதயம். ஆனா இந்த மூளை அப்படின்ற இடத்துல தான் வந்து எல்லாமே நடக்குது. ஒரு மெமரி எக்ஸிக்யூட் பண்றது எல்லாமே வந்து இந்த மூளை மூலியமா தான் போகுது. ஸோ அப்ப அந்த நம்ம உடம்பே வந்து இந்த மூளை கேட்கறது தான் செய்யுது அப்படின்னா, ஓகே. ஸோ இப்ப வந்து நம்ம வந்து நம்மளோட மூளை வந்து என்னெல்லாம் பண்ணுது? அதோட கெப்பாசிட்டி என்ன? அத நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? அது நம்மள எப்படி பயன்படுத்துது? ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பேசுறோம். அப்புறம் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு பேசுறோம். அதுக்கப்புறம் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு விஷயத்த போட்டா அது நமக்கு எடுத்துன்னு வந்து குடுக்கும். இந்த யூனிவர்ஸ் அப்படி நெறைய நம்ம பேசுறோம். அப்ப நெறைய பேசுறதுக்கு முன்னாடி அந்த பிரெயின், அந்த மூளை அதுக்கு வந்து என்ன கெப்பாசிட்டி இருக்கு? அது என்ன பண்ணும்? இப்ப அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சா தான் அந்த மூளைய நம்ம வந்து கரெக்ட்டா பயன்படுத்துவோம். ஸோ அததான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின வந்து அந்த மிஷின பத்தி நம்ம தெரிஞ்சா தானே அந்த மிஷின் நம்ம கரெக்ட்டா ஒர்க் பண்ண வைக்க முடியும். அந்த மிஷின கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அந்த மிஷின்ல இருந்து நம்மளால கரெக்ட்டா புரொடக்ஷன் எடுக்க முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அந்த பிரெயின பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனோட மூளை, அந்த மூளை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 அடல்ட்டுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.3ல இருந்து 1.4 கிலோகிராம் இருக்கும் வெயிட். 1.3ல இருந்து 1.4 தான் இருக்கும். அதே மாரி அதோட அளவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அதோட நீளம் ஒரு 6 இன்ச்சு, அகலம் ஒரு 5 இன்ச்சு, அதோட உயரம் ஒரு 3 இன்ச்சு. அவ்வளவுதாங்க மூளையோட சைஸே. ஆனா அந்த மூளை பண்ணக்கூடிய வேலைகள் பார்த்தீங்கன்னா, எண்ணில் அடங்காதது. ஓகே. அடுத்தது அடுத்தது வந்து நம்ம வீட்ல பசங்க ஏதாச்சும் சுட்டி பண்றாங்க. இல்லன்னா வந்து அ யாராச்சும் ஒருத்தர் கொஞ்சம் ஓவரா பேசுறாங்க அப்டின்னா, நமக்கு வரக்கூடிய அடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா, உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு போல இருக்கு." இப்டிதான் நம்ம சொல்லுவோம். இந்த மூளை வந்து எது மூலியமா கிரியேட் ஆயிருக்கு? எது மூலியமா அ இது உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 60% நல்ல கொழுப்புனால கிரியேட் ஆயிருக்கிறது தான் இந்த மூளை. அதே மாரி நம்ம உடம்புலயே அதிகமா கொழுப்பா இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மூளை தான். ஓகே. சரி. சார் அப்ப வந்து ஆம்பளைக்கும் அதே மூளை தான், அதே வெயிட் தான், அதே சைஸ் தான்றீங்க. பெண்களுக்கும் அதேதான். ஆனா ஏன் மாற்று கருத்து வருது? இப்ப இன்னைக்கே பார்த்தீங்கன்னா, நம்ம கேள்வி கேட்கும்போது ஒரு மாற்று கருத்து. மகளிர் சைடு ஒரு கருத்தும், ஆண்கள் சைடு ஒரு கருத்தும் அப்படி வந்துச்சு. இது ஏன் சார் இந்த வேற்றுமை இருக்கு? எல்லாருக்குமே ஒரே சைஸ் தானே இருக்கு. அதுதாங்க இல்ல. ஆ மேல் ஆண்களோட மூளை அது வேற மாரி வேலை செய்யும். பெண்களோட மூளை அது வேற மாரி வேலை செய்யும். ஸோ இறைவனோட மறுபடியும் கரெக்ட் ஆயிட்டே இருங்க. நெட் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. நான் அப்ப மாத்திட்டேன் ஃபோன்ல. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ. ஓகே. இந்த விஷயம் வந்து எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா இருந்தா, எவ்வளோ ஒரு தடுங்கல் வருது பார்த்தீங்களா? இது சொல்றதுக்குள்ள எவ்வளோ தடுங்கல்கள். அப்பா! ஓகே. ஸோ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா, மனிதனோட ஆண் ஆணுக்கு உண்டான மூளையும், பெண்ணுக்கு உண்டான மூளையும் வந்து வித்தியாசம் இருக்கு. அது என்ன சார் வித்தியாசம்? ஒரு சின்ன வித்தியாசம் பார்த்துருவோமே. ஃபீமேலோட பிரெயின் அதான் பெண்களுக்கு உண்டான பிரெயின்ல பார்த்தீங்கன்னா, மெமரி பவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மெமரியில இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வர்றது ரொம்ப ஸ்பீடா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப ஆம்பளைங்களுக்கு இல்லையா சார்? அப்படின்னா ஆம்பளைங்களுக்கு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க.
வீட்டுல காலையில இருந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம என்ன இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்காப்லையே, என்ன விஷயம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருப்போம். சாயந்தரம் வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. சாயந்தரத்துக்கு மேல ஒரு டென்ஷன்ல ஆயிடுவாங்க. என்னம்மா ஆச்சு? ஏன் டென்ஷனா இருக்கிற? காலையில இருந்து சந்தோஷமா தானே இருந்த. இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள் உங்களுக்கு தெரியலையா? அப்படின்னுவாங்க. என்ன நாள்? என்ன நாள்? என்னையே திரும்பி கேட்கிறீங்களா? இதே நாள்ல தான், இதே டைம்ல தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. இது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அப்படி இப்படின்ட்டு நெறைய விஷயத்த கொண்டு வருவாங்க. இந்த நாள்ல தான் நம்ம ஒண்ணா மீட் பண்ணோம். ஸோ இந்த மாரி மெமரி வந்து பார்த்தீங்கன்னா, லேடீஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மெமரி ப்ராசஸ் பண்றதும் டக்குன்னு ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வந்துருவாங்க. எந்த ஒரு விஷயம் இப்படிதான்க்கா இவ அ 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே புடவ தான் கட்டின்னு வந்தா கல்யாணத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுவே ஜென்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதுவா இருந்தாலும் ஒரு ஜாலியா எடுத்துக்கிறது. ஃபன்னியர் தென் வுமன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா என்ன ஒரு 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 டைட்டான சிச்சுவேஷன் இருந்தாலும், அத வந்து ஜாலியா எடுத்துக்கிறது தான் வந்து ஆண்களோட பிரெயின் அப்படிதான் ப்ராசஸ் ஆகும். அது நம்ம ஒண்ணும் மாத்த முடியாது. அது அப்படிதான் செய்யும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, லேடீஸ்க்கு வந்து நெறைய லாங்குவேஜஸ் நெறைய இப்போ எ அது வந்து இப்போ இப்போ லேடீஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய அவங்க மலையாளம் பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, கன்னடம் பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனா நம்ப ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் தான் பேசுவேன். இல்ல இங்கிலீஷ் பேசுவேன். அவ்வளோதான். மத்தது எதுவும் பேச மாட்டேன். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரெயின் அந்த மாரி வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த லாங்குவேஜ் கத்துக்கிறதுல வந்து அவங்களுக்கு ஆர்வம் ரொம்ப இப்ப என் பொண்ணு கூட பாருங்க கொரியன் படிப்பா. அது எப்படி கொரியன் கத்துக்கிட்டோமான்னா, கொரியன் சீரிஸ் பார்த்தே கத்துக்கிட்டேன் அப்படின்னுவாப்புல. ஜாப்பனீஸ் ஜாப்பனீஸ் கத்துக்கிட்டேன்னுவா. எப்படி? கார்ட்டூன் பார்த்து கத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாரி அவங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கு உண்டான அந்த லேர்னிங் அந்த லாங்குவேஜ் மொழி மொழிய வந்து ஈஸியா கத்துப்பாங்க. இதுவே மேலுக்கு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன்ல வந்து ரொம்ப கிளியரா கண்டுபிடிப்பாங்க. டைரக்ஷன்னா, இப்போ Google மேப் காமிச்சாலும் கூட, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போணும், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போணும் அப்படின்றத கரெக்ட்டா பார்ப்பாங்க. இது எல்லார் குடும்பத்திலயும் நடந்திருக்கும். இப்ப ஹஸ்பண்ட் வந்து வண்டி ஓட்டுவாரு. ஸோ வண்டி ஓட்டுறதுனால ஒரு ஒரு பிளேஸ்க்கு Google மேப் போட்டுட்டு, ஒய்ஃப் கிட்ட பின்னாடி குடுத்து, "அது வழிய சொல்லு" அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது எங்க வீட்லயும் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அவரு ஓட்டிட்டு போவாரு. "எப்படிம்மா போணும்?" "லெஃப்ட்ல போணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைட்ல கைய காட்டுவாங்க. இல்லன்னா இப்படி போணுங்க" அப்படின்னுவாங்க. ஸோ அவங்களுக்கு டைரக்ஷன் அப்படின்றதுல ஃபீமேலுக்கு அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் மேல விட. அதுக்கப்புறம் வந்து சுப்பீரியர் அட் ப்ராசஸிங் எமோஷன். ஃபீமேலுக்கு வந்து லேடீஸ்க்கு வந்து அந்த எமோஷன் வந்து டக்குன்னு வெளியில கொண்டு வந்துருவாங்க. டக்குன்னு அந்த எமோஷன காமிச்சுடுவாங்க. அதனால தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்போ சில பெண்கள்லாம் வந்து டக்குன்னு எமோஷன் ஆயி அழுதுருவாங்க. டக்குன்னு எமோஷன் ஆயி ஒரு இடத்துல சிரிச்சுருவாங்க. ஆ அதனால தான் வந்து அவங்களுக்கு எமோஷன் அதிகம். அவங்க அவங்கள சொல்லி தப்பு கிடையாது. அது அப்படிதான் வேலை செய்யும். இன்னைக்கு புரிஞ்சுக்கங்க. லேடீஸோட பிரெயின் இப்படிதான் இருக்கு. நீ ஏன் வந்து பெண்கள் சும்மா சும்மா கண்ண கலங்கினே இருக்கிற, அழுதுட்டே இருக்கிறன்னா, அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த எமோஷன் வந்து டக்குன்னு வெளியில காட்டக்கூட்ற மாரி தான் அவங்களோட பிரெயின் இருக்கு. ஸோ மேல் அவங்க பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு முடிவு எடுக்கிறதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீமான டிசிஷன் கூட எடுப்பாங்க. "என்னய்யா இவன் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டானய்யா!" அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரி முடிவு எடுக்கிறதுலாம் வந்து இது வந்து மேலோட பிரெயின். ஆண்களோட பிரெயின்ல வந்து அவ்வளோ முடிவு எடுக்கிறது வந்து ரொம்ப கரெக்ட்டாவும், சில டைம் தப்பாவும், ஆனா டக்குன்னு எடுத்துருவாங்க. இப்ப ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, இப்ப ஒரு 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 பையன் வந்து ஒரு பொண்ணு புடிச்சிருக்குது. அந்த பையன் வந்து ரொம்ப யோசனை பண்ணிட்டு டக்குன்னு போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்றான். உன்ன ரொம்ப புடிச்சிருக்குது. நான் லவ் பண்றேன்" அப்படின்ட்டு. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, "நான் வேணா ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லட்டுமா? 3 நாள் கழிச்சு சொல்லட்டுமா?" இவனால டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்க முடியுது. பெண்களால எடுக்க முடியல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரெயினோட அமைப்பு அந்த மாரி. ஸோ அதே மாரி வந்து மேல் பிரெயின் வந்து 1.37 கிலோ இருக்குதுன்னா, ஃபீமேலோட பிரெயின் வந்து 1.27 ஒரு 10 கிராம் கம்மியா இருக்கும். இல்லன்னா 100 கிராம் கம்மியா இருக்கும்ன்ற மாரி இது சொல்றாங்க. இது வந்து சயின்டிஃபிக் இது ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. அடுத்தது ஓகே சார். எல்லாருக்கும் பிரெயின் இருக்குது. பெண்கள் பிரெயின் இப்படி, ஆண்கள் பிரெயின் இது. ஓகே. சந்தோஷம். பிரெயின் என்ன சார் பண்ணுது நம்ம வாழ்க்கையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல நம்ம உடம்புல நீங்க எவ்வளவு கிலோ இருந்தாலும் சரி, அதுல 2% வெயிட் வந்து நம்மளோட மூளை தான். அதே மாரி நம்ம உடம்புல இருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய எனர்ஜி, நம்ம தினைக்கும் வேலை செய்றோம், பேசுறோம், நடக்கிறோம். அந்த எனர்ஜில ஒரு 20% எனர்ஜி வந்து மூளைக்கு போகுது. நம்மளுக்கு தெரியுதா? தலையில ஒரு விஷயம் இருக்கு.
அந்த விஷயத்துக்கு வந்து 20% எனர்ஜி, நம்மளோட உடம்புல இருந்து வரக்கூடிய எனர்ஜி அந்த மூளைக்கு போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம மூளைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு செல் நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூரான் தான் நம்ம உடம்புக்கு எல்லா இடத்துக்கும் சிக்னல் அனுப்புது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து நீங்க உக்காந்துட்டு இருக்கீங்க, ஒரு கொசு கடிக்குது, உங்களுக்கு அந்த கொசு கடிக்குதுன்னு தெரியுது. டக்குன்னு என்ன பண்ணணும், நம்ம தூக்கத்துல இருந்தாலும் கூட நம்ம அந்த கை என்ன போகும், ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த கொசுவை அடிக்கும். இந்த சிக்னல் யார் கொடுக்குது? இந்த ரைட் சைடு, லெஃப்ட் சைடுல கொசு இருக்குது, ரைட் சைடு கையை தூக்கி டக்குன்னு அடி அப்படின்ட்டு யாரு இந்த சிக்னலை கொடுக்குதுன்னா அந்த பிரெயின் தான் கொடுக்குது. ஸோ நம்ம உடம்பு பூரா அந்த நர்வஸ் சிஸ்டம் மூலியமா, இந்த நியூரான், இந்த செல்லு மூலியமா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. அப்ப எவ்வளவு செல்லு நம்ம பிரெயின்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8,60,00,000 நியூரான் செல்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. அவ்வளவா சார் இருக்கு? ஆமா. அது அவ்வளவுனா எவ்வளவு சார்? எவ்வளவுனா, இந்த மில்கி வே கேலக்சின்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சம் சொல்றாங்கல்ல, பால் கேலக்சி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த கேலக்சில இருக்கிற நட்சத்திரத்தை விட நம்ம மூளைக்குள்ள இருக்கிற அந்த நியூரான் செல்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்மளோட அந்த அந்த சிக்னல் போகுதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா? நம்மளுக்கு ஒரு ஒரு நர்வுக்கு சிக்னல் போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களோட இதயம் துடிக்குது அப்படின்னா, அந்த இதயம் வந்து இந்த ரேட்ல துடிக்கணும்ட்டு சொல்றதும் இந்த மூளை தான். நம்ம மூச்சு விடுறோம். நீங்க தூங்கும்போது நம்ம கஷ்டப்பட்டா மூச்சு விடுறோம். அது பாட்டுக்கு மூச்சு வருது, போகுது, ஹார்ட் அடிக்குது. இது எல்லாமே வந்து நம்மளோட பிரெயின் தான் பாத்துக்குது. நம்ம பிரெயின் எல்லா இடத்துக்கும் வந்து சிக்னல் அனுப்பும். அந்த சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் இம்பல்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரிக் சிக்னல் மாதிரி சின்னதா இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மூளையை வந்து அழகா ஒருங்கிணைச்சு இது பண்ணோம்னா, ஒரு குண்டு பல்பையே எரிய வைக்க முடியும். அதுல அந்த அளவுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம மூளைக்கே ஒரு குண்டு பல்ப் எரிய வைக்க முடியும்னா, இந்த ஐன்ஸ்டைன், எடிசன், ஜிடி நாயுடு, ஸோ இவங்களோட மூளையை வச்சு எவ்வளவுலாம் எலக்ட்ரிக் பவர் அதுல இருக்குன்னு பாருங்க. அடுத்தது, நம்ம மைண்டோட கெப்பாசிட்டி. நம்ம மைண்ட்ல வந்து எவ்வளவு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்ப நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அப்படியே நம்ம அப்படியே போயிடுவோம். எங்கேருந்து போயிடுவோம்? காலேஜுக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணோன்றது நம்ம மூளை அப்படியே கொண்டு வந்து காட்டும். அப்ப அந்த மூளையில அவ்வளவு இடம் இருக்கா சார்? அவ்வளவு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமான்னா, கிட்டத்தட்ட 10,00,000 கிகாபைட்ஸ் மெமரியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அப்படின்னா சரியா புரியலையே சார், என்ன? சரி, இப்படி கிளியரா சொல்றேன். இப்போ உங்களுக்கு மொபைல் இருக்குது. உங்க மொபைல்ல வீடியோஸ் வச்சிருக்கீங்க, அந்த வீடியோ வச்சிருக்கீங்க. அந்த வீடியோ ஆன் பண்ணி விட்டா தொடர்ந்து 300 வருஷத்துக்கு ஓடும். அப்பனா எத்தனை வீடியோஸ் இருக்கும்னு பாருங்க. 300 வருஷம் தொடர்ந்து ஓடக்கூடிய வீடியோ இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய சைஸா இருக்கும். அந்த சைஸுக்கு நம்மளோட பிரெயின்ல மெமரி கெப்பாசிட்டி இருக்கு. அடுத்தது, நம்ம தூங்கினாலும் நம்மளோட மூளை தூங்காது. நம்மளோட கான்சியஸ் மைண்ட் தூங்கிடும். ஆனா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் அது தூங்காது. அது அப்பதான் நிறைய வேலை செய்யும். என்ன மாதிரி வேலை செய்யும் நம்ம பிரெயின் நம்ம தூங்கும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மெமரிஸ் எல்லாம் எடுத்து காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எடுத்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட எமோஷன், சில பேர் வந்து தூக்கத்திலேயே அழுவாங்க, சில பேர் வந்து தூக்கத்துல சிரிப்பாங்க. அது கனவுனால சிரிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம், அந்த கனவு எல்லாம் வர வைக்கிறது அந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உடம்ப வந்து சுத்தப்படுத்துறது. இப்ப அந்த அந்த லிவர், கிட்னி இதெல்லாம் எப்ப வேலை செய்யணும்னா நம்ம தூங்கும் போதுதான் எல்லாமே வந்து சுத்தப்படுத்துற வேலை எல்லாம் அந்த பிரெயின் பண்ணிட்டு இருக்குது. ஓகே, இது மட்டும் தான் பண்ணுதா அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நியூரான்ல நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சிக்னல், இந்த இடத்துக்கு இருந்து டக்குன்னு அந்த சிக்னல் அனுப்புன்ட்டு அது நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்பீட்ல அந்த சிக்னல் மூவ் ஆகுங்க. இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டார் அப்படின்னா டக்குன்னு நம்ம அந்த ஒரு 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 வார்த்தை கொடுக்குறோம் பார்த்தீங்களா, டக்குன்னு அவன் பண்ண ஏதோ ஒரு தப்போ இல்ல ஏதோ ஒரு நல்லதோ ஏதோ ஒண்ணு எடுத்து டக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்ப எங்க எப்படி அது வந்துச்சு? இப்ப நீங்க கூகுள்ல போய் ஒரு விஷயம் தேடுறீங்க, உங்க மொபைல்ல ஒரு விஷயம் தேடுறீங்க, இல்ல வாட்ஸ்அப்ல நீங்க வச்சிருந்த ஒரு விஷயத்த தேடுறீங்கன்னா கூட அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா உங்க பிரெயின்ல இருந்து ஒரு விஷயம் டக்குன்னு வெளில வருதுன்னா அது என்ன வேகத்துல தெரியுமா வருது, என்ன ஸ்பீட்ல தெரியுமா அது ஒர்க் பண்ணுது? கிட்டத்தட்ட ஒரு 431 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அது வேலை செய்யுது. நம்ம பைக்ல, கார்லலாம் எவ்வளவுங்க போக முடியும் மேக்ஸிமம் ஸ்பீடு? ஒரு 100ல போக முடியும், 120ல போக முடியும். மிஞ்சி போனா ஹைவேஸ்ல வந்து 180 மிதிக்கலாம். 431 கிலோமீட்டர் ஸ்பீடு பர் ஹவர்ல நம்மளோட
இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துக்குல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம உடம்புக்குள்ளேயும் சரி, நம்ம உடம்புல இருந்து வெளியில வந்து நாக்கு வழியா வெளியில அந்த வார்த்தையா வந்தாலும் சரி. ஓகே. அதே மாதிரி வந்து பெயின்னா இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல அடிபட்டு இருக்கு அப்படின்னா அந்த அடிப்பட்ட இடத்துல ஒரு வலிய, அது வலி இருக்காது. இந்த பிரெயின் தான் வந்து அங்க வலி இருக்கிற மாதிரி சொல்லும். அந்த வலி இருக்கிறத நினைச்சு அதை பார்த்து நம்ம வந்து கத்த ஆரம்பிச்சோம், ஐயோ வலிக்குதுப்பான்ட்டு. இப்ப சின்ன குழந்தைலாம் பாருங்க என்ன பண்ணுவாங்க, ஓடிட்டே இருக்கும், திடீர்னு கீழே விழுந்துரும். கீழே விழுந்தோடனே அது ஒரு இடத்துல அடிபட்டுடும். அதுக்கு கவனிச்சிருக்காது, அது பெட்டாம தான் இருக்கும். இந்த அம்மா வந்து என்ன பண்ணுவோம், அச்சோ கீழே விழுந்துட்டியாடா, ஓ ஐயோ இங்க தேய்ச்சிக்கிட்டாடான்னா அது அப்புறம் அந்த இடத்த பார்க்கும். அது அந்த இடத்த பார்த்தோன்னா அந்த பிரெயின் ப்ராசஸ் பண்ணும், ஓ இங்க அடிபட்டுச்சு, இங்க கொஞ்சம் தேய்ச்சிக்கிச்சு, ரத்தம் வருது போல இருக்குது, உடனே அழுவு அப்படின்னு சொல்லும். ஸோ உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க, வலிக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த பெயின்லாம் அந்த பிரெயின்ல இருந்து தான் வருது. அடுத்தது நம்மளோட மூளையும் இவ்வளோ கெப்பாசிட்டி இருந்தாலும் கூட, இவ்வளோ விஷயத்த அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இருந்தாலும் கூட, தேவையில்லாத சில விஷயங்கள், தேவையில்லாத விஷயம்னா இந்த விஷயத்த நீங்க பயனேப்படுத்தல அப்படின்ற சில விஷயத்தெல்லாம் அந்த பிரெயின் வந்து மறக்க ஆரம்பிக்கும். ஸோ டெலீட் பண்ண ஆரம்பிக்கும். அதுவும் நம்மளோட மூளை செய்யுது. ஓகே. இப்ப அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, நம்ம பிரெயின் இவ்வளவு விஷயம் பண்ணுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது கேட்கறதுக்கு. இவ்வளவா சார் பண்ணுது நம்ம பிரெயின் அப்படின்னும் போது அவ்வளவு விஷயம் பண்ணுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்ட்டு 2 விஷயம் இருக்கு. இந்த கான்சியஸ் மைண்ட்ன்றது நம்ம மூளைக்கு ஒரு 10% தான். ஆனா அந்த 90% வேலை செய்யக்கூடிய விஷயம் சப்கான்சியஸ் மைண்ட். ஆனா நம்ம 10% மூளையை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். 90% சப்கான்சியஸ் மைண்ட நம்ம நம்ம சைட்ல இருந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணல. ஆனா அது செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. சரி, கான்சியஸ் மைண்ட்னா என்னன்னு பார்ப்போம். கான்சியஸ் மைண்ட்னா ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சு பார்க்கிறது, ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி பார்க்கிறது, ஒரு விஷயத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்றது பிளான் பண்ணுது. சரி, இப்ப நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு சூப்பர் மாலுக்கு போறீங்க. சூப்பர் மாலுக்கு போனோடனே நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும், சூப்பர் மாலுக்கு போறோம், அப்படியே பார்க்கணும், சரி இந்த பொருள் வாங்கலாம், அந்த பொருள் வாங்கலாம், இது வாங்கலாம், அது வாங்கலாம். ஓகே, இந்த பொருளுக்கு இவ்வளவு காசு ஆச்சு. இந்த சின்ன சின்ன கணக்கெல்லாம் போடுறது, அதெல்லாம் சப்கான்சியஸ் மைண்டே பண்ணிடும். கணக்கெல்லாம் போடுறது, இவ்வளவு ஆச்சு, இது பே பண்ணணும், இது பத்திரமா கொடுக்கணும், இந்த ஏடிஎம் கார்டு கொடுக்கும்போது நம்ம கரெக்டா திரும்ப வாங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ரெகுலரா பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து கான்சியஸ் மைண்டே பண்ணிடும். அப்புறம் இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி. ஷார்ட் டேர்ம் மெமரினா நீங்க ஒருத்தர்கிட்ட போய் பேசுறீங்க, பேசிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அதை மறந்துடுவோம். ஒன்றும் பெருசா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளோட பிரெயின் ஃபுல் ஆயிடுமா? நம்மளோட பிரெயினோட கெப்பாசிட்டி ஃபுல் ஆயிடுமா? அதனால தான் இந்த கான்சியஸ் மைண்ட், தேவையில்லாததெல்லாம் என்னோட சப்கான்சியஸ்ல கொண்டு வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்சியஸ் மைண்ட் இருக்கு. ஆனா அந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, லாங் டேர்ம் மெமரி, சில விஷயம்லாம் நம்மளால மறக்க கூட முடியாது. நம்ம மனசுல இன்னைக்கும் அதை பத்தி யோசனை பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளோட மைண்ட் எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளதான் அந்த விஷயம் போய் சேர்ந்திருக்கு லாங் டேர்ம் மெமரியில. சரி, இப்ப அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல எதெல்லாம் சார் போய் சேரும் அப்படின்னா, ஹேபிட்ஸ் தான் நம்மளோட பழக்க வழக்கங்கள். இப்ப உங்களுக்கு சைக்கிள் இல்ல இப்படி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இப்ப வந்து இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது. இப்ப உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது, அப்படிதான் இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, கார் ஓட்ட கத்துக்கிறீங்க. கார் ஓட்டும் போது ரைட் சைடு காலை வந்து நம்ம இதுல வைக்கணும், ஆக்சிலேட்டர்ல வைக்கணும். லெஃப்ட் சைடு கால் வந்து கியரு, பிரேக்கு. ஸோ இந்த மாதிரி நான் தப்பா சொல்லிட்டேன் நினைக்கிறேன். லெஃப்ட் வந்து கிளச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஸ்டேரிங் இப்படி பிடிக்கணும், நேர்ல பார்க்கணும், பின்னாடி வண்டி. ஸோ இதெல்லாம் நம்ம அப்படியே கத்துக்கிட்டே இருக்கிறோம். கத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த திரும்ப 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 செய்யும் போது உங்களோட கான்சியஸ் மைண்ட்ல இருந்து உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு போய் உக்காந்துரும். எப்போ ஒரு பழக்கம் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் உக்காந்துடுச்சோ, அதுக்கப்புறம் நீங்க அதை கான்சியஸா பண்ணணும் அவசியம் இல்லை. கான்சியஸ்னா, இப்ப புதுசா வண்டி ஓட்ட கத்துக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, போன் எடுக்க மாட்டாங்க. 2 கையில ஸ்டேரிங் புடிச்சுப்பாங்க. இங்க அங்க பார்ப்பாங்க, எல்லா மிரரையும் பார்ப்பாங்க, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. பேசினா கூட கொஞ்ச நேரம் வாய் மூடு, வண்டி ஓட்டலாம் அப்படின்னுவாங்க. இந்த பழக்கம் உங்களுக்கு அப்படியே மைண்ட்ல ஏறி, வண்டி இப்படிதான்ப்பா ஓட்டணும் அப்படின்ற பிறகு என்ன பண்ணுவாங்க, அடுத்தது அவங்க பண்ணக்கூடிய சேட்டை, ஒத்த கையில ஓட்டுறது, பேசினே ஓட்டுவாங்க, மொபைல் நோண்டிட்டே ஓட்டுவாங்க. ஏன்னா அது உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எல்லாம் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் அந்த நம்பிக்கை இருக்கும். கான்சியஸ் மைண்ட்ல இருக்காது. இப்ப இது வந்து நம்புங்க, உங்களுக்கு வந்து 10 கோடி ரூபாய் பணம் வேணுமா, அந்த 10 கோடி ரூபாய் பணம் வந்துட்ட மாதிரி நம்புங்க அப்படின்றாங்கல்ல.
அந்த பிலீஃப் சிஸ்டம்லாம் உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் இருக்கும். கனவுகள் எங்கேருந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் வருது. அதே மாதிரி நம்ம வந்து ட்ரீம் சார், இதோட என்னோட கோல் சார், இதோட என்னோட ட்ரீம் சார் அப்படின்றோம்ல, அதெல்லாம் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள தான் இருக்குது. சரி, இப்ப இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவைன்ற விஷயத்த கொடுக்கும். இந்த உலகமே வந்து ஒரு மேக்னெட்டிக் பவர், அது வந்து உங்களுக்கு ஈர்க்கும், அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றோம்ல. இதெல்லாம் எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து தான் நடக்கும். ஸோ அப்ப அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம ஒரு விஷயத்த கரெக்டா போட்டோம்னா இந்த ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன், அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதெல்லாம் எங்க நடக்கும்னா அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளதான் நடக்கும். ஸோ அப்ப இந்த சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு 90% வேலை செய்யுது, 10% கான்சியஸ் மைண்டை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தது